அம்மா பண்ணாதது விஜய் பண்ணிடுவாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை கையை கூட தொட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சீமா இல்ல, அந்த சோமா இல்ல, யாருமே மத்திய கவர்மெண்ட் மனசு வைக்காத. நீ என்ன சொன்னாலும் ஒண்ணு நடக்காது. ஸ்டாலின் என்ன பண்ணாருமா? யாருக்கு என்னம்மா செஞ்சாரு? யாருக்கு என்ன பண்ண? ஒண்ணுமே அவர் பண்ணல. சீமான்லாம் விடுமா, அவர்லாம் சும்மாதாம்மா. இந்த அரசியல் ஒண்ணுமே சரியில்லை, அதான் மொத்தத்துல சொல்ல முடியும். 100 ரூபாய் கையில கொடுத்து வரையான்னு கேக்குறாங்க. இந்த பழமரத்தை கேட்டாங்க. ரவுடிங்க, பொறிக்குங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறதுங்க, காசு செல்லு திருறது, இதுதான் நிறைய இருக்குது. தீபா பாப்பாவை போட்டா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. அம்மா குணம் பொண்ணுக்கு வரலாம்ல. அம்மா பண்ணாதது விஜய் பண்ணிடுவாரா? அம்மா என்ன பண்ணல? நான் கேக்குறேன், அம்மா என்ன பண்ணல? எவ்வளோ பேருக்கு, ஏழைங்களுக்கு தூங்கி எழுந்த உடனே அந்த 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க? அம்மாக்கு இந்த விடோ பின்ஷனு, முதியோர் பின்ஷனு, இதெல்லாம் அவங்களோட கருத்தாக பண்ணின்னு இருந்தாங்க. இந்த ஷோ ஆலோசனை சொல்லுவாரு, அம்மா எடுத்து செஞ்சு இருந்தாங்க. சீமான் சொல்லியிருக்கிறார், நான் காலையில பேப்பர்ல பார்த்தேன், நான் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை கையை கூட தொட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் ஒண்ணு நடக்காது, மத்திய கவர்மெண்ட் மனசு வைக்காத. என்ன இந்த சீமா இல்ல, அந்த சோமா இல்ல, யாருமே மத்திய கவர்மெண்ட் மனசு வைக்காத, மீனவர் மேல கை வைக்காத இருக்க முடியாது. நீ தமிழ்நாட்டுல என்ன பண்ண முடியும்? ராணுவத்தை அனுப்ப முடியுமா? இல்ல யாரும் அனுப்ப முடியும் உன்னால? கடலுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. செய்யறேன்ட்டு எல்லா விலைவாசி ஏத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எது குறைஞ்ச பாடம் இல்ல. இதை செய்யறேன் அதை செய்யறேன் என்ன கொடுக்குறாங்க? விடிவு காசு தரனாங்களா? கொடுத்தாங்களா? எவ்வளவு பேர் கஷ்டப்படுத்துங்க வயசானதுக்கெல்லாம். நிறைய பேர் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுவாங்க, வயசானவங்க ஒருத்தருக்கு போட மாட்டாங்க. மருமம் போடுவாங்க. அவங்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் நம்பின்னு இருக்குமோ, அந்த 1000 ரூபாயோட சரியா வரமாடுது கொடுக்கறதுல. இவர் எல்லாமே தரேன்ட்டாரு. என்ன கொடுக்குறாரு? அது ஒண்ணுமே. நிறைய பேருக்கு நிறைய நன்மைங்க. ரவுடிசம் கிடையாது, போலீஸ் அராஜகம் கிடையாது, பொம்பளைங்க தனியா உண்டிய போயிட்டு வந்த நேரம் உண்டு. இவ்வளவா இருந்தது. இப்ப யாரு என்ன பண்றாங்க? எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது, நான் ஒண்டியா போக முடியுமா? போக முடியாது. 100 ரூபாய் கையில கொடுத்து வரையான்னு கேக்குறாங்க. இந்த பழமரத்தை கேட்டாங்க. சொல்றேன், ஒரு 100 ரூபாய் கொடுத்து வரையா? அப்ப அம்மா இருக்க சொல்ல எவ்வளோ நன்மைங்க. பஸ் இல்ல, எத்தனை பேர் திட்டுறாங்க. பஸ் வசதி இல்லாத கோயம்பேட்டில் என்ன வந்தாலும் படுத்துக்குவாங்க. இப்ப படுக்க முடியல, எவ்வளவு கஷ்டமாகுது. வயசானவங்க எப்படி போவாங்க? இப்ப நேரத்துல வந்தாங்கன்னாக்கா அங்கதான் படுப்பாங்களே. டைம் ஆயிடுச்சு, பஸ் கிடைக்கலாம். இப்ப இங்க இருக்க முடியல. ஆனா ரொம்ப பொறிக்குங்க தான் நிறைய இருக்குதுங்க. ரவுடிங்க, பொறிக்குங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறதுங்க, காசு செல்லு திருறது, இதுதான் நிறைய இருக்குது. ஆனா நிரந்தரமா படுத்தே இருக்க முடியலங்க, ஏன்னா பஸ் இல்ல. தொட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க தப்பு இல்ல, ஆனா ஆண்டவனே ஆளுவது தவறுதான். இன்னொருவர் ஆள வேண்டும். வந்தால் ஏழை மக்களை பார்க்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு வரணும். நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிவிட்டு, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு போய் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். ஸ்டாலின் என்ன பண்ணாருமா? யாருக்கு என்னம்மா செஞ்சாரு? யாருக்கு என்ன பண்ண? ஒண்ணுமே அவர் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? ஏதோ ஒரு காசு 1000 ரூபாய் போடுறாரு. பாதி பேருக்கு தான் வந்தது, பாதி பேருக்கு வரல. எங்க வீட்டுக்காரர் இறந்து 19 வருஷம் ஆகுது. ஏன் எங்க வீட்டுக்காரர் விடோ பென்ஷன் வாங்கினா அந்த 1000 ரூபாய் வாங்க கூடாதா? கிடையாது. இப்ப அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு ஒரு உதவியா இருக்குல்ல. விடோ பென்ஷன் வாங்கினவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவங்க பரம்பரையா தானே வந்துருக்காங்க. ஏன் அம்மா இருக்க சொல்ல அவங்க பரம்பரையா வந்தாங்க. கேளம்பாக்கத்துக்கு போனா மாறி மாறி கஷ்டமா இருக்கு ரொம்ப. அவங்கதான் கவர்மெண்ட் தான் மாத்தி ஆகணும். எங்களுக்கு பஸ் ஒண்ணு, பஸ் வசதி வேணும். இந்த பள்ளம் தண்ணி நிக்கிறது, அதை சீர் பண்ணி தரணும். கொசுல படுத்து கிடக்குதுங்க, அதுப்பா எங்களுக்கு நான் விட்டுருக்கேன். நான் இதை எல்லாத்துக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடத்துனேன். நாம நடுத்தரமா இருக்கிறோம், ஓரளவு பாத்துக்கிறோம். எல்லாத்துக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடது. ஆனா இந்த அரசியல் ஒண்ணுமே சரியில்லை, அதான் மொத்தத்துல சொல்ல முடியும். எனக்கு பிடிச்ச தலைவர் காமராஜர் ஒரே ஆளுதான். அவருடைய கவிதையை படிச்சா கண்ணில் தண்ணி வரும். கண்ணு கலங்காத கூட ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான் காமராஜர் மாதிரி. அவருக்கு பிறகு யாருமே எல்லாம் பணம் சம்பாதிச்சவங்க தான். இந்த எம்ஜிஆர் வந்தாரு, அவரும் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போயினவர் தான். ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனவங்க தான். கருணாநிதி இருந்தாரு, அவரும் புள்ள குட்டிகளுக்கு பணம் சம்பாதிச்சவர் தான். ஸ்டாலின் வந்துருக்காரு, அவரும் புள்ள குட்டிக்கு பணம் சம்பாதிக்கிறவர் தான். எடப்பாடி வர்றாருன்னா அதை செஞ்சு அவரும் பணம் சம்பாதிக்கிறது தான். ஆனா காமராஜர் ஒரு ஆளு தான் கட்டணை வேஷ்டி, பையில ஒரு 5 ரூபாய் காசு, இதை வைத்துக் கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர் காமராஜர். ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஆளு தான். எத்தனை மோடி வந்தாலும், எத்தனை ஸ்டாலின் வந்தாலும், எத்தனை எடப்பாடி வந்தாலும், எந்த விஜய் வந்தாலும் லஞ்சம் இல்லாமல் எவனும் இருக்க மாட்டான். ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? ஒன்னே பண்ண மாட்டாரு. அவரு என்னமா பண்ணுவாரு? அவருக்கு என்னமா தெரியும் அரசியலை பத்தி? தெரிஞ்சவங்களாலேயே சமாளிக்க முடியாத ஆட்சி நடக்குது. இவர் என்ன பண்ணுவாரு? நான் தெரியாதான் கேக்குறேன். இவரால எதனா பண்ண முடியுமா? இந்த ஊரை மாத்த முடியுமா? இந்த சென்னையை மாத்த முடியுமா? விழுப்புரம், திண்டிவனம், தொழுப்பேடு, அச்சரப்பாக்கம், மருவத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், அனைத்து ஊரும் மாத்துவாராமா அவரு?
எல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தது தானே. அத பத்தி நம்ம தப்பா சொல்லக்கூடாது. கவர்மெண்ட்ட பத்தி. இப்போ நடக்கிற கவர்மெண்ட் டிஎம்கே பத்தி நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, அந்த மருத்துவத்துறையில எங்களுக்கு நல்ல ஒரு இது குடுக்குறாங்க. எல்லா விதத்திலயும் அட்மிஷன் பண்ணி எங்களுக்கு அங்க சாப்பாடு, அங்க மருத்துவம் எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சது. இது எல்லாமே நல்லது தானே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். அவங்க நல்லா தான் பண்றாங்க. நம்ம குறை சொல்லவே முடியாது. இப்போ மருந்தா இருந்தாலும் சரி, ஒரு திடீர்னு ஒரு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன அவங்க ஒரு ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கணும், என்ன மருத்துவம் குடுக்கணும், அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் டெய்லி, அவங்களுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் குடுக்கணும், எல்லாமே நல்லபடியா தான் குடுக்குறாங்க. சீமான்லாம் விடுமா, அவர்லாம் சும்மாதாம்மா. அவரு கூட சும்மாதாம்மா. 1000 தான் இருந்தாலும் அந்த பொம்பளை வழி வாழ்நார வராது. பிராமிஸ் அம்மா. அவங்க என்ன சொல்றது, அனைத்துமே துணிவா செஞ்சாங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணணும்னா அந்த இடத்துல போய் பண்றதுக்கு ரெடியா நிப்பாங்க. இவங்களாம் எப்படி தெரியுமா, நம்மளுக்கு ஒரு 10 பேர் சேர்த்து விடுவாங்களா கட்சியில, அப்பதான் அந்த இடத்துல போய் இவங்க நிக்கிறாங்க. ஸ்டாலின் இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் சரி, சீமான் இருந்தாலும் சரி, எல்லாருமே. எடப்பாடிக்கிறோ சும்மாதாம்மா. அவரு என்ன பண்ணாரு, நடுவுல மோடி பேச்சு கேட்டுன்னு இங்க இருந்து பிளைட்ல ஓடி அங்கிருந்து இங்க ஓடியாந்து இதுதானே அவரும் பண்ணியிருந்தாரு. மாற்றம்லாம் வராதுமா. என்னோட கருத்து, என்னோட அனுபவம். ஏன் அந்த அம்மாக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, ஏன் அவங்க அந்த பொண்ணை போட்டா என்ன? ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது இல்ல. இல்லம்மா, ஜெயலலிதாவுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது. ஏமா அந்த தீபா பாப்பாவை போட்டா என்ன? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. அம்மா குணம் பொண்ணுக்கு வரலாம்ல. இப்ப அம்மா குடுக்கும் கரங்கள் மாரி அம்மா உழைச்சாங்க, அம்மா இருந்தாங்க. இப்ப ஏன் அவங்க பொண்ணு இருக்காதா? ஏன் அந்த தீபாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? சொல்லுமா. ஏன் திருப்பியும் மீண்டும் அந்த பொம்பளை ஆட்சி வந்தா என்ன? அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அருமையா பண்ணாங்க. நடுவுல ஏதோ சொதப்பினாலும் அப்புறம் நல்லா பண்ணினே வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா, அவங்க பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தா அருமையா இருக்கும் இந்த ஆட்சி. அருமையா போகும். என்னோட கருத்து அதுதான்.